1992ஆம் காலங்களில் 1,00,00,000 சம்பளம் வாங்கிய பிரபல நடிகர் திடீர் உடல்நலக் குறைவால் மரணமா? என்ன நடந்தது? இந்த செய்தியை இணையத்தில் படிக்கும்போதே அதிர்ச்சி அடைந்தேன் என்றே சொல்லலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு வந்துட்டு தொடருங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ரஜினி, கமல், எம்ஜிஆர், சிவாஜி இவங்கள விட அதிக சம்பளம் வாங்கினவர் இவர்தாங்க. ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் கோடா வந்துட்டு இவர் அன்றைய காலகட்டங்கள்ல அதிக அளவில் சம்பளம் வாங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் தான் சுதாரித்துக் கொண்டு ரஜினிகாந்த், கமலஹாசன் பார்த்தீங்கன்னா, என்னடா நம்மள விட கொஞ்சம் குறைவான ஹீரோ தான். ஆனா இவன் எப்புட்றா 1,00,00,000 வந்துட்டு சம்பளம் வாங்குறான்? அந்த உண்மை அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரஜினிகாந்த், கமலஹாசன் பார்த்தீங்கன்னா, அவங்க சம்பளத்த வந்துட்டு உயர்த்த ஆரம்பிச்சார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதுவும் எப்ப 2000 காலகட்டங்களுக்கு மேல அப்படி ஒரு ட்ரெண்ட வந்துட்டு உருவாக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நினைச்சு பாருங்க, எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார்ன்னு உங்களுக்கு தெரியும். சிவாஜி கணேசன் அவர்கள பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. உலகம் அறியும். அவர மாரி இன்ன வரை எந்த ஒரு நடிகராலும் நடிக்க முடியாதுங்க. அதே மாரி உதாரணம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன் உச்சத்தில் இருந்தவங்க. தமிழ் திரையுலகில் இன்ன வரை உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அவங்கலாம் இப்பதான் வந்துட்டு கோடிய வந்துட்டு டச் பண்றாங்க. இவர் அப்பயே சத்தம் இல்லாம வந்துட்டு சம்பவம் பண்ணவருங்க நடிகர் ராமராஜன். இவர் அன்றைய காலகட்டங்கள்ல நடிச்ச இவருக்கு வந்துட்டு இந்த லேடீஸ் ஃபேன்ஸ் பட்டாளம் அண்ட் குடும்பங்கள் ஃபேன்ஸ் பட்டாளம் எம்ஜிஆரோட தீவிர விசிறி. ஓகேவா? அவரோட பாணி இருக்கும். டெஃபினட்டா வந்துட்டு இவரோட படத்துல அந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்க. எம்ஜிஆரோட ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அந்த இரட்டையில ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். எம்ஜிஆர்னா அளவு கடந்த பிரியம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. குறிப்பா நல்ல மனிதர். எப்படி எம்ஜிஆர் படத்துல வந்துட்டு அவர் ஒரு கண்டிஷன் போடுவாரு, மது சாப்பிட மாட்டேன், சிகரெட் ஊத மாட்டேன், அப்படின்னா தான் நடிப்பேன். அதே கொள்கை தாங்க இவரும் பார்த்தீங்கன்னா, இன்ன வரை சிகரெட்டோ புகையிலையோ குடிச்சது கிடையாது. அவர் படம் அப்படிதான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அந்த குட் குவாலிட்டி இருக்கிறதுனால தான் லேடிஸுக்கும் பிடிச்சது. அண்ட் இவரோட படமே அது ஒரு வேற லெவல் தனி ரகங்க. அந்த கிராமியம் தத்துருவமா இருக்கும் என்றே சொல்லலாம். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ராமராஜனும் இளையராஜாவும் சேர்ந்தா அந்த கம்போ சாங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்ன வரை நீங்க எங்கே கேட்டாலும் சரிங்க, இவங்க இணைந்து செயல்பட்ட அனைத்து படமே மிகப்பெரிய மாபெரும் வெற்றி. உதாரணத்துக்கு கரகாட்டக்காரன்லாம் 1000 நாள் தியேட்டர்ல ஓடுனதுங்க. இதுவரை ரஜினிகாந்த், கமலஹாசன், எம்ஜிஆர், சிவாஜி இவங்க படம் கூட ஓடுனதில்ல. அப்படி ஒரு சாதனையை வந்துட்டு இவர் மைல்கல்ல வந்துட்டு எட்டியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இன்ன வரை இவரோட சாதனையை உலக லெவல்ல எந்த சினிமாவும் வந்துட்டு பூர்த்தி பண்ணவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அந்த ஒரு படம் மூலம் தாங்க இவரோட கெரியரே மாறிடுச்சு. இவர் அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அடுத்தடுத்து இவருக்கு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இயர்ல சோலோவா ஹீரோவாக பார்த்தீங்கன்னா 45 படங்கள் நடித்த பெருமை இவரிடம் மட்டுமே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அப்பதான் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம இல்லைன்னா சினிமா இல்ல, அந்த மாதிரி இவர் நினைச்சிட்டாருங்க. 1,00,00,000 சம்பளம் கேட்டிருக்காரு அன்றைய காலகட்டங்கள்ல. நினைச்சு பாருங்க, அன்றைய காலகட்டங்கள்ல 89ஆம் ஆண்டு காலகட்டங்கள்ல வந்துட்டு 1,00,00,000ங்கிறது பெரிய விஷயம். இன்றைய காலகட்டங்கள்ல 100,00,00,000 மாதிரி. ஆனா அந்த 1,00,00,000யும் தயாரிப்பாளர்கள் கொடுக்க தயக்கம் இல்லாம இருந்திருக்காங்க. இவரும் 1,00,00,000 சம்பளம் வாங்கி தாங்க நடிச்சிருக்காரு. அப்பெல்லாம் ரஜினி எவ்வளவு சம்பளம் வாங்கினான்னு தெரியுமா? ரஜினி, கமலஹாசன் வெறும் 15,000, 20,000, 30,000 இவ்வளவுக்குள்ள தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. மினிமம் போனா ஒரு 3 லட்சம், 4 லட்சம். ஆனா இவர் வந்துட்டு சீக்கிரட்டா சத்தம் இல்லாம வந்துட்டு இவ்வளவு சம்பளம் வந்துட்டு வாங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதன் பிறகுதான் இந்த உண்மை வெளியே வந்து அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. நடிகர்கள் அனைவருமே உஷாராயிட்டாங்க. சம்பளத்தை ஏத்துடா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த், கமலஹாசன் அதுக்கப்புறம் தான் கோடிக்கு மேல சம்பளம் கேட்க ஆரம்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அப்படி ஒரு அசாத்தியமான ஹீரோ என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் நடிச்ச அனைத்து படமே ஏறத்தாழ மிகப்பெரிய ஹிட் தான். அதுக்கப்புறம் இவர் அரசியலுக்கு வந்தாருங்க. அங்கதான் இவரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பின்னடைவாச்சு என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு காரணம் என்னன்னா, டிஎம்கே பிரீடு வரும்போது இவர் வந்துட்டு பின்னாடி போயிடுவாரு. ஏடிஎம்கே பிரீடு வரும்போது இவரோட படங்கள் வந்துட்டு நல்லா ஓடும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா முழுக்க முழுக்க அதிமுக விஸ்வாசி. எம்ஜிஆருக்காக வந்துட்டு உயிரையே கொடுத்துருவார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. எம்ஜிஆர் தான் இவருக்கு திருமணம் பண்ணி வச்சாரு. 1987ஆம் ஆண்டு நளினிக்கும் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் திருமணம் நடந்தது. 2000ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, நளினியே வந்துட்டு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. ஜோசியக்காரன் தாங்க. ஜோசியக்காரவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல நீங்க இவரோட இனிமேலும் நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க ஜோதிட கட்டம் அப்படிதான் சொல்லப்படுகிறது. உங்க கணவரை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே பயந்துட்டாங்க. ராமராஜனுமே ஜோசியத்தை வந்துட்டு நல்லா நம்புவாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இல்ல நம்ம பிரிஞ்சுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு
2000 காலகட்டங்கள்ல இவங்க 2 பேரும் பரஸ்பரமா விவாகரத்து பண்ணிக் கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா, அதே காலகட்டங்கள்ல வந்துட்டு இவருக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்ததுங்க. அந்த விபத்து தான் இவரோட சினிமா துறைக்கே ஒரு மிகப்பெரிய பேரடி என்பது குறிப்பிடத்தக்கது. இல்லாட்டினா இன்ன வரை இவர் ஒரு பெரிய ஹீரோவா வந்திருப்பாருங்க. அதிமுக பிரச்சாரத்துக்காக வந்துட்டு கார்ல போயிருக்காரு. அங்க தான் பார்த்தீங்கன்னா, டிரைவர் ஸ்பாட் அவுட் ஒரு லாரி மேல கொண்டு போய் விட்டாங்கன்னு வைங்களேன். இவருமே பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் அவுட்ன்னு தான் நெனச்சாங்க. உடம்பு பூரா அடி, தள்ளாட்டி அண்ட் மயங்கிட்டாருங்க. உடம்பே சேதாரம் ஆயிருச்சு. இவர் உடம்ப நீங்க அந்த சட்டைய கழட்டி பார்த்தீங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா 100 சர்ஜரி செய்யப்பட்டிருக்கும். இவரோட முகபாவனை எல்லாமே மாறியிருக்குங்க. இவரால் வந்துட்டு சரியாவே பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து வந்துட்டு இவருக்கு நடந்ததுங்க. இதுதான் இவரோட வாழ்க்கையில ஒரு சோகமான, வலி நிறைந்த வாழ்க்கை என்றே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது, ஒரு 10 வருஷம் ஓய்வுல தாங்க இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இவர் வெளி உலகத்துக்கே வர முடிஞ்சுது. அதுக்குள்ளேயும் உங்களுக்கே தெரியும், ஆளும் புஸ்ஸுன்னு ஆயிட்டாரு. ஏகப்பட்ட இங்கிலீஷ் மெடிசன் இந்த மாதிரி எடுத்து இன்ன வரை மெடிசன்ல தான் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. உடம்பு ஊதி போய் லங்ஸ்ல இருந்து, ஹார்ட்ல இருந்து, கிட்னில இருந்து எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல பாதிப்புங்க. இவர் பிழைச்சு வந்ததே அந்த இறைவனோட அருள் தான். சேம் டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மனிதர். திரைத்துறையில எவ்வளவு பெரிய உச்சத்துல இருந்தாலும் இந்த சிகரெட்டு, இந்த மது இத அடிக்கக்கூடாது. இவர் படத்திலயுமே அத பண்ண மாட்டாரு. ஓகேவா? அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இவர் மிகப்பெரிய விபத்துல இருந்து பிழைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவரோட சினிமா வாழ்க்கை அதோட முடிஞ்சது. கடைசியாக பார்த்தீங்கன்னா, சாமானியன் படம் நடிச்சாருன்னு வைங்களேன் 2024ல. அந்த படமும் சரியா போகல. ஆள் பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி மாறிட்டாருங்க. அப்படியே குண்டா மாறிட்டாரு. மெடிசன்ல தான் இவர் வாழ்க்கை வந்துட்டு நகன்று கொண்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த சூழல்ல தான் அதிக மெடிசனும் ஆல்கஹாலும் பார்த்தீங்கன்னா, கிட்னிய ஃபெயிலியர் ஆக்கிரும். அண்ட் ஹார்ட்ட வந்துட்டு ஃபெயிலியர் ஆக்கிரும். ஓகேவா? மெடிசன் இல்லைன்னா இவரால இருக்க முடியாது. அதனால தான் மாத்திரைய அளவா எடுத்துக்கங்க. ட்ரிங்க்ஸ வந்துட்டு அளவா சாப்பிட்டுக்கங்க. மேலும் இது 2ம் எடுக்கும்போது உணவு வந்துட்டு பயங்கரமா எடுத்துக்கிட்டா தான் கிட்னியையும் பாதிக்காது, ஹார்ட்டையும் பாதிக்காது. லைட்டா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா, டெஃபினட்டா வந்துட்டு நம்ம நீடிக்க முடியாதுங்க. அதற்கு உதாரணம் தான் சமீபத்தில ரோபோ சங்கர் வந்துட்டு கல்லீரல் பாதிச்சு வந்துட்டு இறந்தாரு. ஏகப்பட்ட மெடிசன் எடுத்துக்கிட்டாரு. அண்ட் போதாக்குறைக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸும் சாப்பிட்டதுனால கல்லீரல் பாதிச்சு வந்துட்டு இறந்துட்டாருன்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒரு சூழல் தான். இவர் டேப்லெட் அதிகமா எடுக்கும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்குங்க. ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இரத்த அழுத்தமும் இருந்திருக்கு. இரவுல இந்த ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டதுனால இவர் தனியா தான் இருக்காரு. ஓகேவா? ஒரே ஒரு 2, 3 வேலையாட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கே லேட்டா தாங்க தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் இரவோட இரவாக மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. இணையத்தில படிச்ச செய்திதாங்க. மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. மருத்துவ குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாமதப்படுத்தியிருக்கீங்க. இவர வந்துட்டு காப்பாற்றுவது மிகப்பெரிய கடினம் என்றும் சொல்லியிருக்கிறதாக இணையத்தில் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. இந்த செய்தி அறிந்து ஒட்டுமொத்த திரையுலகமே வந்துட்டு கண்ணீரில் மூழ்கி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஒரு சாதாரண டிக்கெட் செக்கரா இருந்தவருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேஷியருக்கு போய் அதன் பிறகு ஆப்பரேட்டரா மாறி அப்படிதான் இவர் சினிமா துறைக்குள்ள வந்தவரு. 1990 காலகட்டங்கள்லேயே 1 கோடி சம்பளம் வாங்கிய முதல் தமிழ் ஹீரோ வந்துட்டு இவர் தான். ஓகேவா? நம்ம இப்பதான் கோடியில சம்பளம் வாங்குறாங்க, அவ்வளோ வாங்குறாங்க, இவ்வளோ வாங்குறாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா இவர் அன்றைய காலகட்டங்கள்லேயே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்துட்டு பண்ணியிருக்காருங்க. பட் அப்பேற்பட்ட மனிதர் சின்ன வயசு தான், 66 வயசு தான். இவருக்கு அந்த விபத்து மட்டும் நடக்கலைன்னு வைங்களேன், இன்னைக்கு இவர் டாப் ஹீரோவா இருந்திருக்கக்கூடும். அந்த விபத்துனால தான் இவரால சரியா நடக்க முடியாது, சரியா சாப்பிட முடியாது. அவர் இவ்வளவு தூரம் வாழ்ந்ததே வந்துட்டு பெரிய விஷயம்னு அவங்க சுற்றுவட்டார நண்பர்கள் சொல்லப்படுகிறார்கள். ஏன்னா ஒரு 200 சர்ஜரி அவர் உடம்புல செய்யப்பட்டிருக்குங்க. முகத்துல இருந்து, உடம்புல இருந்து, கால்ல இருந்து. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, மெடிசன்ல தான் இவ்வளவு தூரம் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஓகே, அந்த மெடிசன் தான் ஏஜ் ஆக ஆக உடல் ஒத்துழைக்காமல் திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு ஏற்பட்டு ரொம்ப சிவியர் கண்டிஷனுக்கு போய்விட்டார் என்றும் வலைதளங்களில் செய்தி வெளியாகி உள்ளது.